நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் பெண்கள் நடமாட முடியாத அளவுக்கு சந்து கடை இருக்கு. இன்னைக்கு இந்த சந்து கடையால போதை கலாச்சாரம் அதிகமா இருக்குது. இந்த போதை கலாச்சாரத்தில் பெண்கள் நடமாட முடியாத ஒரு அவதி சூழ்நிலை ஏற்படுது. அந்த அச்சத்தால எல்லாரும் எங்ககிட்ட ஆபீஸ்ல வந்து சொல்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இது மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, எங்களால் போகவே முடியல, பள்ளி மாணவர்கள்லாம் பள்ளிக்கு போக செல்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் எந்த போதை வசதிகளும் இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு இன்னைக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்குறோம். அதே போல் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் வீரகனூரில் அந்த ஒன்றிய கழக திமுக ஒன்றிய கழக செயலாளர் ஒரு பப்ளிக்கான இடத்த, ஒரு கோயிலுக்கு சொந்தமான மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடத்த ஒரு 3.5 ஏக்கர் ஆக்கிரமித்து மனைப்பிறகுலாக கட்டி அவரை விற்க பார்க்குறாரு. அதையும் தடுக்கணும்ன்ற இந்த நேரத்தில் நாங்கள் அவர்கிட்ட சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அதே போல் போக்குவரத்து ரொம்ப ஆத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் அந்த பீக் ஹவர்ஸில் பார்த்தோம்னா போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த அதிகமாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போகிற செல்ற குழந்தைங்க, ஆஃபீஸுக்கு செல்றவங்க இவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால அந்த போக்குவரத்து துறையினர் போலீஸை நாங்கள் எல்லாம் போட சொல்லி அந்தந்த இடத்துலையும் சிக்னல்லையும் போட சொல்லி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லியிருக்கிறோம். அதே போல பெண்கள் பாதுகாப்பு கருதி பெண்கள் பள்ளிக்கூடத்துலையும் சரி, அங்கே போக்குவரத்து இது ஆய்வாளரும் சரி, இல்லை எல்என்ஓ ஆய்வாளரும் சரி, அங்கே போய் பார்க்கணுங்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக டிஎஸ்பி கிட்ட மனு கொடுத்து வந்திருக்கிறோம். அதை ஆய்வு எடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு.